Hello friends, welcome to AKM IAS and NEET Academy. Today's topic is sources of microorganisms in foods. இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த கோர்சஸ் பெய்டு கோர்சஸ் சரிங்களா, பட் நாங்கள் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் FSO அண்ட் FSI சரிங்களா. பட் இது 2 to 3 டேஸில் இந்த அப்லோடிங் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கூகுள் மீட்டில் இல்லைனா ஜூமில் தான் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் டெய்லி டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்புறம் நாங்கள் டெய்லி நடத்துகிற அந்த PDF மெட்டீரியல்ஸ் அப்புறம் அந்த டெஸ்ட் ஆன் டிஸ்கஷன்ஸ் அப்புறம் கிளாஸஸ் இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ மொத்தம் பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,500 rupees. பட் டியூ டு 3rd anniversary ஆஃப் அவர் AKM IAS Academy we are giving some discounts. ஸோ இந்த 7,500 பேக்கேஜ் வந்து 4,000 கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் நீங்கள் தனியாகவும் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் அங்கே நம்ம AKM டெஸ்ட் சீரீஸ் ஆப்னு நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம டெய்லி டெஸ்ட்டை அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் அதை பார்த்து வாங்கி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ மேக் யூஸ்ஃபுல். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் சோர்சஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபுட்ஸ். ஸோ இதுக்காக இந்த சோர்சஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் படிக்க போகிறோம். அது படிக்கிறதால நம்ம என்ன யூஸஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இது படிக்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் சம் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபுட். ஃபுட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட சோர்சஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபுட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் அந்த ஃபுட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நம்ம கில் பண்ணலாம், அப்புறம் ஃபுட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசமோட குவாலிட்டி நம்ம எப்படி செக் பண்ணலாம், அப்புறம் அதோட எப்படி செட்டப் பண்ணலாம், தென் what are the specification of food and what are the food ingredients. Okay, predominant types of microorganisms that can get into food from each of these sources and methods to reduce the levels of microorganisms are briefly discussed பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சோர்சஸ் என்னென்ன சோர்சஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சோர்சஸ் அண்ட் அவுட் சைட் சோர்சஸ் இஸ் ஹியர். அவுட் சைட் சோர்சஸ் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃப்ரம் த பிளான்ட் ஆரிஜின், தென் ஃப்ரம் அனிமல் ஆரிஜின். ஃப்ரம் பிளான்ட் ஆரிஜினில் இட் இன்க்ளூட்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், கிரெயின்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் டேமேஜ் டிஷ்யூஸ் அண்ட் pores of some tubers. Example, radish and onion. Then in animal origin, what are the sources of food like skin, air, feathers, gastrointestinal tract, urogenital tract, respiratory tract and milk ducts. So, okay, apart from this natural sources, we have outside sources also, such as air, soil, sewage, water, feed, human food ingredients, equipment, packages, insect and all. So, okay, so by this way microorganisms are getting into food. That is, after getting into the food, it contaminating the food. By this we getting diseases in. Okay, then what are the predominant microorganisms present in different sources. So what are the sources present? So one of the main sources is plant. From plant we are going to see fruit and vegetables. Okay, so primarily in fruit and vegetables, on the surface these microorganisms can be harbor. So what are the enna surface pathina? So on the surface la inna type of microorganisms present irukku, adu level edha depend panni irukum appdi pathina, soil conditions, டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர், அப்புறம் வாட்டர் யூஸ்ட், அப்புறம் ஏர் குவாலிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதோட டைப் அப்புறம் அதோட லெவல். ஓகேவா? சம் ஆஃப் த காமன்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் அ ஃபுட் வெஜிடபிள்ஸ் லைக் மோல்ட், ஈஸ்ட், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, அப்புறம் பாக்டீரியா சூடோமோனஸ், எலிகோஜென்ஸ், மைக்ரோகோக்கஸ், பேசிலஸ், கிளாஸ்ட்ரிடியம், என்டரோபாக்டர். This type of microorganisms can be present in these sources. Okay, then we have pathogens. Pathogens especially entry types like Salmonella, E. coli, Campylobacter, Shigella, Cyclospora, Giardia. These are all the entry types of bacteria. Why this is called as entry types of bacteria? This is primarily causing diseases in human. Okay, what are the other ways to contaminate these types of fruits and vegetables, like by the disease of plants? Okay, plant எதாவது டிசீஸ் வருதுன்னா அது மூலமாக அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட் ஆகலாம், இல்லை சோர்சஸ் தான் இருக்கலாம். அப்புறம் அந்த பிளான்ட் அண்ட் வெஜிடபிள்ஸோட சர்ஃபேசஸ் டேமேஜ் ஆனாலும் நமக்கு கண்டாமினேட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நேரத்துக்கு கழித்து அதை நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம் டிஃப்ரென்ஸுக்குள்ள நம்ம கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் unfavorable storage and transport conditions after harvesting and before processing can greatly increase the
microbial numbers as well as phenomenon types. Okay, ஸோ என்னென்ன வேஸ் இருக்குது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, வாட் ஆர் த வேஸ் டு கண்ட்ரோல் திஸ் டைப் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம்ஸ் டு ப்ரெசன்ட் இன் த ஃபுட். ஓகே, அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம க்ரோவிங் பண்ணும்போது ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, சச் ட்ரீட்டட் சீவேஜ் யூஸ் பண்ணணும், இல்லை அதர் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் டேமேஜ் இல்லாமல் தடுக்கணும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி அதை குயிக் வாஷிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்க சாயில் அண்ட் டர்ட்டி நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த லோஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாஷிங் ஆல்சோ. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இட் ஏபிள் டு யூஸ் டு ரெடியூஸ் த மைக்ரோபியல் லோட் இன் ஃபுட் ஆஃப் பிளான்ட் ஆரிஜின்ஸ். ஓகே, தென் அனிமல், பேர்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் செல்ஃபிஷ். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலி அனிமல், பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ், செல்ஃபிஷ் இதெல்லாமே நார்மலாக மைக்ரோஆர்கனிசம்ஸ் நேச்சுரலாகவே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்க மைக்ரோஆர்கனிசம்ஸ் பேர் என்னென்னா இண்டிஜினியஸ் மைக்ரோஆர்கனிசம்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், யூரோஜெனிட்டல் ட்ராக்ட்ஸ். ஓகே, தென் இன் அதர் அண்ட் இன் ஸ்கின், ஹவுஸ், ஏர் அண்ட் ஃபெதர்ஸ் ஆல்சோ. அதோட நம்பர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அங்கே இருக்க ஸ்பெசிஃபிக் ஆர்கன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இட் கேன் பி வெரி ஹை ஆல்சோ. ஓகேவா, த காமன்லி present of microorganisms in the animal feeds are Salmonella cerevisiae, Pathogenic E. coli, Campylobacter, அப்புறம் Yersinia enterologica, அப்புறம் Listeria. வித்தவுட் சேயிங் சிம்டம்ஸ் அப்படின்னா சிம்டம்ஸே நமக்கு எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் நம்ம பாடியில் ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னவர் ஹியூமன் பாடி, இன்னவர் இன்டெஸ்டினல் ட்ராக்டில் நமக்கு ஈகோலி ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் கூட மைக்ரோஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பட் வித்தவுட் சேயிங் சிம்டம், அதனால் நமக்கு எந்த ஒரு டிசீஸும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்லி லேயிங் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், in laying birds it naturally carries ovaries. ஓகேவா, in laying birds இருக்கு இல்லையா, லைக் நம்ம சிக்கன் அந்த மாதிரி இல்லைங்களா, அந்த சிக்கன் வந்து நேச்சுரலி அந்த ஓவரிஸில் சல்மோனெல்லா என்டிடிஸ் அப்படியே ஒரு மைக்ரோஆர்கனிசம்ஸ் கேரி பண்ணுவோம். அதனால இது என்ன ஆகுது, ஓவலேஷன் பண்ணும்போது அந்த யாக்கை கண்டாமினேட் பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கவுஸில் டிசீசஸ் லைக் மாஸ்டிட்டிஸ், இன்டெஸ்டினல், ரெஸ்பிரேட்டரி அண்ட் இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஜுரி ஆஃப் த பாடி கேன் ஆல்சோ சேஞ்ச் த நார்மல் மைக்ரோஃப்ளோரா ஆஃப் தட் கவ். ஓகேவா, கவ் இருந்தாலும் நம்ம சுற்றி நம்ம அந்த பாடி சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி சர்ஃபேஸும் நார்மல் மைக்ரோஃப்ளோரா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, பட் அந்த மைக்ரோஃப்ளோரா எந்த ஒரு பாதிப்பும் அந்த கவுக்கு இருக்காது. பட் அந்த மைக்ரோஃப்ளோரா சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக அந்த கவு டிசீசஸ் ஏற்படலாம். அது மூலமாக அந்த கவு மூலமாக நமக்கு வர மில்க்லையும் நம்ம கண்டாமினேட் ஆகலாம், மைக்ரோஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டு வரலாம். அது மூலம் நமக்கு டிசீஸ் ஏற்படும். ஓகேவா, சிமிலர்லி பூர் ரெஸ்பிரேட்டரினால கவு ரிசல்ட்டிங் ஆகும் வித் ஃபீக்கல் கண்டாமினேஷன் அந்த பாடி சர்ஃபேஸ். ஸோ இதனால் அது நார்மல் மைக்ரோபியல் ஃப்ளோரா சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் இன் அடிஷன் ட்ரெஷின் ஃபார்ம் அனிமல்ஸ் ஜூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது என்விரான்மெண்ட் கண்டிஷன் கூட அதாவது நார்மல் மைக்ரோபியல் ஃப்ளோரா வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறத நமக்கு அந்த கவு கொடுக்குற ஃபுட் ப்ராடக்ட் லைக் மில்க்குக்கு கண்டிப்பாக கண்டமினேட் ஆகும். இது வந்து லேயிங் பேர்ட்ஸ்க்கும் அப்புறம் கவுக்கு. இப்போ வந்து ஃபிஷ்க்கும் செல்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபிஷ்லேயும் என்ன இருக்குன்னா அந்த ஸ்கேல்ஸில், ஸ்கின்னில், டைஜஸ்டிவ் ட்ராக்டில் நார்மல் மைக்ரோஃப்ளோரா இருக்கும். சரிங்களா, பட் இந்த நார்மல் மைக்ரோஃப்ளோரா சேஞ்ச் ஆகும் எப்போனா டிபெண்டிங் அப்போ அந்த வாட்டர் குவாலிட்டி, டிபெண்டிங் அப்போ அந்த ஃபீடிங் ஹேபிட்ஸ் அண்ட் டிபெண்டிங் அந்த டிசீஸ் ஸ்கேன். ஓகே, இது கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த நார்மல் மைக்ரோஃப்ளோரா சேஞ்ச் ஆகும். சரியா, ஸோ வாட் ஆர் த நார்மல் பேத்தோஜன்ஸ் ஆர் present in species like Vibrio paromyeliticus and Vibrio vulnificus and Vibrio cholera. So already I said that nomenclature of microorganisms. ஸோ 2 பேர் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து ஜீனஸ், செகண்ட் பேர் ஸ்பீசிஸாக இருக்கும். அதுலேயும் சொன்னது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஒரே ஜீனஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். சரிங்களா, ஸோ இந்த லேயிங் பேர்ட்ஸ் அப்புறம் கவ் அப்புறம் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஃபுட்டில் லைக் மில்க், வி ஹேவ் கெட்டிங் மில்க் அண்ட் எக், மீட் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, இது மூலமாக நமக்கு என்னென்ன மைக்ரோஆர்கனிசம்ஸ் எந்தெந்த நேச்சுரலாக கண்டாமினேட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் கேன் பி கண்டாமினேட்டட் பை ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் ஆன் த அடர் சர்ஃபேஸ். மில்கிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த சர்ஃபேஸ், அந்த அட்டரில் வந்து சர்ஃபேஸில் சப்போஸ் ஏதாவது ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாலையும் கண்டாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எக் ஏதாவது ஃபீக்கல் மெட்டீரியல் கண்டாமினேட் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸெல்ஸும் கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மீட் பார்த்திங்கன்னா டியூரிங் ஸ்லாட்டரிங், இந்த மீட் என்ன பண்ணுறோம், ஸ்லாட்டரிங் பண்ணுறோம். அந்த ஸ்லாட்டரிங் பண்ணும்போது கூட அந்த மீட்டில் இருக்க இன்டெஸ்டினல் ஆர்கன்ஸ், ஓகே, லைக் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சு, டேமேஜ் ஆகுதுன்னா அந்த இன்டெஸ்டினில் இருக்க அந்த மைக்ரோஆர்கனிசம்ஸ் வெளியே வந்து அந்த பாடியை ஃபுல்லாகவே கண்டாமினேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ் ஆல்சோ கண்டாமினேட்டட் டூரிங் ப்ராசஸிங் வித் இன்டெஸ்டினல்
contents. Okay, then எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எஃபெக்டிவ் ஹஸ்பெண்ட்ரி ஆஃப் லைவ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் வித் குட் ஹவுசிங், அவாய்ட் ஓவர் க்ரௌடிங், சப்ளை ஆஃப் அன்கான்டமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்சஸ் டு வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம ஃபுட் கண்டாமினேட் ஆகாமல் தடுக்கலாம் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே. தென் fish, marine and products. Okay, fish and marine products can be harvested from unpolluted and unrecommended water. ஓகேவா, பொல்யூட் ஆகாமல் இருக்க வாட்டர்லேருந்து நம்ம ஃபிஷ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அது மோஸ்ட்லி கண்டாமினேட் இருக்காமல் ஃபிஷ் தான் நமக்கு கிடைக்குமா. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் சானிடேஷன் should be using during processing, and also that processed food can be stored properly to prevent further contamination and microbial growth. Okay, so that come under animal, fish and shellfish by using the now going to air sources. ஸோ ஏர் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆல்ரெடி நம்ம நார்மலி தெரியும், ஹேரில் வந்து டஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர் ட்ராப்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர் ட்ராப்லெட்ஸ், ஓகேவா, இதெல்லாம் கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் டஸ்ட்டில் மாய்ஸ்சர் ட்ராப்லெட்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும்போது அது க்ரோ ஆகாது, ப்ளஸ் வந்து அதோட லெவல்ஸும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, சேஞ்ச் ஆகாதனால இது யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் ஹியூமிடிட்டி, சைஸ் அண்ட் லெவல் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லெவல்ஸ் இருக்கும். சரியா. ஸோ ஜென்ரலி ட்ரை ஏர், இந்த ட்ரை ஏர் இருக்கும்போது வித் லோ டஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹையர் டெம்பரேச்சர், அங்கே வந்து லோ லெவல் ஆஃப் மைக்ரோபியல் தான் இருக்கும், லோ லெவல் ஆஃப் மைக்ரோபியல் க்ரோத் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ வாட் ஆர் த காமன் ஸ்போர்ஸ் ஆர் வாட் ஆர் த காமன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் இன் த ஹேர் ஆர் கால்ட் பேசிலஸ், அப்புறம் கிளாஸ்ட்ரிடியம். ஓகே, ஸோ எப்படி ஏரில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட் ஆகுது ஃபுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்க அனிமல் அண்ட் போல்ட்ரி ஃபார்ம்ஸ், அப்புறம் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், இந்த மாதிரி இருக்க இடத்துல இருக்க அட்மாஸ்பியரில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹேர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனிமல்ஸ் மூலமாக ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்புறம் ஃபுட் பார்ன் டிசீசஸ் அவுட் பிரேக் ஆகும் அப்படின்றாங்க. இது ஒன் ஆஃப் த பேசஸ், ஒன் ஆஃப் த சோர்சஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் த வேஸ் டு ப்ரிவெண்ட் contamination of food by hair can be reduced by removing the potential sources and also controlling the dust particles in the air. Okay, and by using positive hair pressure and reducing humidity levels and installing UV light. By doing this we can prevent the contamination of food from air. Okay, then we are going to see soil. So soil நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், soil வந்து எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, to produce agriculture products and to raise animals and birds. ஸோ அதனால் இந்த சாயிலில் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம்ஸ் கேன் மல்டிப்ளை இன் சாயில், தே நம்பர்ஸ் வெரி ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், கம்பேர்ட் டு அதர் சோர்சஸ், இன் விச் சோர்சஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஹை நம்பர் in soil only. So what are the common microorganisms present in soil are mold, yeast, bacterial genera. The bacterial genera like this type of, okay. Then it can enter foods from the soil. If the soil is contaminated with the fecal materials, then the chances of entering the sources for enteric pathogenic bacteria. What is enteric pathogenic bacteria and the viruses in food are? It can cause immediate diseases for the humans if that contaminated food was eaten by humans. Okay. Not only enteric pathogenic bacteria, it can also different types of parasites also get into food from soil. Okay. What is the effective method to prevent from contamination? Is completely removal of soil by washing with good quality of water. By avoiding this soil contamination, we can reduce microorganisms in food from this source. Okay. Then sewage and manure. Naturally or practically, sewage and manure are used as a fertilizer in crops. So by means of fertilizer only, the food are contaminating with microorganisms. Okay. The most significant microorganism is enteropathogenic bacteria and viruses. Okay. This organically grown food and also many imported food and vegetables also grown or cropped are developed by untreated sewage and manure. Okay. By this type of food also getting contaminated. To reduce this incidence of microbial contamination of food from sewage, it is better not to use this fertilizer. இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் யூஸ் பண்ணணும், இன்கேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா அந்த சீவேஜில் அந்த மேன்யூரில் இருக்க பேத்தோஜனை கில் பண்ணணும், எஃபெக்ட்லி ட்ரீட்டட் பண்ணணும். சரிங்களா. இட் வில் பி efficiently treated to kill pathogens. Okay. அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவ் வாஷிங் ஆஃப் ஃபுட்ஸும் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா. ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம கழுவணும். சரிங்களா. இது மூலமாக நமக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா
he has given water is an environmental commons, okay, and essential in the entire food production chain and can spread diseases easily. So we have know water it was used in all the stages of process of food production, okay, by நம்ம அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட் அந்த ஃபுட்டை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வாட்டர் இதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் இரிகேஷன் ஆஃப் க்ராப்ஸ் அண்ட் பை அப்புறம் வந்து அனிமல்ஸும் பேர்ட்ஸும் தண்ணி குடிக்க யூஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் ஃபிஷரி அண்ட் மெரைன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார் ரைசிங், அப்புறம் ஃபுட்டை வாஷ் பண்ணுறதுக்காக, அப்புறம் பை ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங் அப்படி பார்த்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன், கேனிங், கூலிங் ஆஃப் ஹீட்டட் ஃபுட்ஸ், அப்புறம் ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஃபார் ஸ்பெஷலி ஐஸை வந்து ஃபிஷ்ஷை வந்து ஐஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அப்புறம் வாஷிங், அப்புறம் சானிடேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட், ப்ராசஸிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், ஓகேவா. ஸோ வாட்டர் இஸ் ஆல்சோ யூஸ் இன்க்ரீடியன்ட் இன் மெனி ப்ராசஸ் ஃபுட்ஸில் கூட இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் வெளியே வரும். அந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியே வரதால் நம்ம என்ன சொல்லலாம், வேஸ்டேஜ் வாட்டர்னு சொல்லலாம். இந்த வேஸ்டேஜ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேஸ்டேஜ் வாட்டரை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலையே, இது அதில் எந்த மைக்ரோன்ஸ் இல்லையே அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி அதை யூஸ் பண்ணுறதால நமக்கு நிறைய மைக்ரோன்ஸ் கண்டாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேஸ்ட் வாட்டரை கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணிடணும், இல்லை ட்ரீட்டட் பண்ணிடணும், சரியா. ஸோ ரீசைக்கிள் பண்ண வாட்டர் நம்ம இரிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற எந்த ப்ராசஸ்க்காகவும் அந்த வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த வாட்டரை சப்போஸ் குளோரின் ட்ரீட்டட் போர்ட்டபிள் வாட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த வாட்டரை ப்ராசஸிங், வாஷிங், சானிடேஷன் இன்க்ரீடியன்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த நம்ம வந்து குளோரின் வச்சு இந்த வாட்டர் ட்ரீட் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி வாட்டரில் கூட நார்மல் form of microorganisms like coliform pathogens present இருக்காது. But it can contain other bacteria capable of causing food pyrethroids lice, pseudomonas, alicogens and flavobacterium. So improperly treated water can contain pathogenic and spoilage microorganisms. ப்ராப்பர்லி நம்ம ட்ரீட் பண்ண வாட்டர்லேயே நமக்கு வந்து நார்மல் ஃபுட் ஸ்பாயிலேஜ் காசிங் பாக்டீரியா நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் சூடோமோனஸ், அலிகோஜெனிஸ் அண்ட் ஃப்ளாவோபாக்டீரியம், ஓகேவா. ட்ரீட்டே பண்ணாத வாட்டரில் கண்டிப்பாக பேத்தோஜெனிக் அண்ட் ஸ்பாயிலேஜ் மெக்கானிசம்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும், சரியா. டு ஓவர் கம் திஸ் நம்ம என்ன பண்ணோம், மெனி ஃபுட் ப்ராசஸர் யூசஸ் வாட்டர் as an எக்ஸ்பெஷலி as an இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணால் போதுங்க, ஓகே. அப்புறம் நம்ம ப்ராப்பர் ஹைஜீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே வாட்டர்லேருந்து வர கண்டாமினேஷன் நம்ம தடுக்கலாம், ஓகே. தென் பை த வே ஆஃப் ஹியூமன்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு வாட்டரை ஒரு தடுக்க முடியாத ஒரு பொருளை பார்க்குறோம் பை ஃபுட் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் அதே மாதிரி தான், ஓகேவா. நம்ம விதைகளை போடுற வரைக்கும், அப்புறம் அந்த விதைகள் என்ன நமக்கு ஃப்ரூட் தரும் இல்லையா, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் தரும் இல்லையா, அதை நம்ம ப்ளக் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து, லாஸ்ட்டாக அது ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த ஏதோ ஒரு டைமில் ஃபுட் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம், இல்லை டச் பண்ணுறோம், ஓகேவா. அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் வந்து ஃபுட் கண்டாமினேட் ஆகலாம் பை த வே ஆஃப் ஹியூமன்ஸ், ஓகே. ஹியூமன் கூட ஒரு பொட்டன்ஷியல் சோர்ஸஸ் தான் டு contaminate food, okay. So not only the people who are involving in the production consumption, it also involving the people at restaurants, catering services, retail stores and at home, okay. Human carriers have the source of pathogenic microorganisms in food that cause later foodborne diseases. So pathogenic microorganisms na ரொம்ப சீரியஸான microorganisms or high level of microorganisms, it can cause immediate diseases to the human body, okay. That's why it can cause foodborne diseases, okay. What are the other ways is by human can act as a sources of microorganisms in food, like by improperly killing ants, lack of ethics sense and personal hygiene அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா, அப்புறம் அவங்க போட்டிருக்க துணிகள் ஏரெல்லாம் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மேஜர் சோர்ஸஸாக இருக்குது அப்படின்றாங்க மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இன் ஃபுட், ஓகே. ஸோ what are the common spoilage bacteria which are present in food by the sources of humans is like Staphylococcus aureus, Salmonella seborrhoeus and Shigella, okay. This is a pathogenic E. coli, norovirus and hepatitis C, which can be introduced in food from human sources such as through fecal oral contamination, okay. ஸோ நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பர் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல் ஹைஜீனில் ஒரு பர்சனாக கரெக்டாக நம்ம ப்ராப்பர் ட்ரெயின் பண்ணுறது மூலமாகவும், அதுக்கப்புறம் அவரோட ஹெல்த்தை ரெகுலராக செக் பண்ணுறது மூலமாகவும், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் சானிடரி அண்ட் எஸ்எஸ்டிக் சானிடைஸ் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதாலையும் நமக்கு ரெடியூஸ் த கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் திஸ் சோர்சஸ், ஓகே. அப்புறம் ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ் we have adding in the food many ingredients as well as additives, okay, for the different purpose for different in areas, okay. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க.
like spoilage and pathogenic microorganisms are presenting. Okay, so various spices also have high population of mold and bacterial spores. Starch, sugar, flour also have thermophilic bacteria. ஸோ இது மூலமாக நமக்கு கண்டிப்பாக ஃபுட்டு மைக்ரோஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஃபுட் பார்ன் டிசீஸ் ஏற்படலாம். ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஷுட் பி ப்ரொடியூஸ் அண்ட் சானிடரி கண்டிஷனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியன்ஸை நமக்கு எதில் உட்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால் நமக்கு என்ன ஆகும், அதில் இருக்க மைக்ரோஆர்கனிசம்ஸ் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, இது பை ஃபுட் இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் அதே மாதிரி தான். எப்படி ஹியூமன், வாட்டர், அப்புறம் அதே மாதிரி எக்யூப்மெண்ட் ஒன் ஆஃப் த அன்அவாய்டபுள் சோர்சஸ் ஃபார் மைக்ரோஆர்கனிசம்ஸ் இன் ஃபுட். ஏன்னா அதுவும் நம்ம எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுவோம், எல்லா ஃபுட்டு ப்ராசஸ்லையும் எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். எக்யூப்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, வெசல்ஸ், அப்புறம் நைஃபு, அப்புறம் ஸ்பூன், ஈவன் ஸ்பூன் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஒன்லி. அப்புறம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ப்ராசஸிங் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது எங்கெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ் கண்டாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் எக்யூப்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டிங்கில், ஸ்லாட்டரிங்கில், ப்ராசஸிங்கில், ஸ்டோரிங் ஃபுட்ஸில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூலமாக நமக்கு மெனி டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம்ஸ் ஃப்ரம் ஹேர், ராக் ஃபுட்ஸ், வாட்டர் அண்ட் போர்சன் மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் வந்து ஃபுட்டுக்கு வருது அப்படின்றாங்க. கண்டாமினேட்டிங் ஃபுட். ஓகே, டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட் அந்த மைக்ரோஆர்கனிசம்ஸ் present on அந்த equipment can be multiply to high number also, like large volume of food கூட contaminate பண்ணும் அப்படின்றாங்க. அப்புறம் small in some equipments like small pots and inaccessible section, அப்புறம் certain materials might not be efficiently clean. அதை நம்ம கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். திரும்ப அதே பண்ணுவோம், ஒரு ப்ராசஸிங்காக டெய்லி ஒரு 50 days அதை நம்ம கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா 50 days நம்ம என்ன ஃபுட் அது ப்ரொடக்ஷன் பண்ண யூஸ் பண்ணமோ அந்த ஃபுட்டு ஃபுல்லாமே கண்டாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஓகே, some of the common pathogens which are present in equipment like Salmonella, Listeria, E. coli, Macrococcus, Pseudomonas, Lactobacillus, Clostridium and Bacillus. Okay, it can be contaminated food from equipment. Okay, எப்படி நம்ம தடுக்கலாம்? By proper cleaning and sanitation of equipment. இது மூலமாக நம்ம தடுக்கலாம். At prescribed intervals நம்ம பண்ணணும். Then in addition நம்ம என்ன பண்ணணும், வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறது போதாது. அந்த எக்யூப்மெண்ட் எப்படி கண்டாமினேட் ஆகுது, வெளியே அவுட் சோர்சஸ் மூலமாக தானே, ஹேரு, அப்புறம் வந்து வாட்டர், பர்சனல், இன்சைட், இது மூலமாக தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த எக்யூப்மெண்ட்டை கண்டாமினேட். நம்ம என்ன பண்ணணும், அதையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் மைக்ரோஆர்கனிசம்ஸ் என்டர் ஃபுட் ஃப்ரம் போத் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதுவும் அந்த ஃபுட்டில் இருக்க லெவல்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அப்போது நம்ம பார்த்துக்கின கேர், நம்ம எடுத்துக்கிட்ட கேர், நம்ம எப்படி அந்த ஃபுட்டை ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த லெவலும் டைப்பும் அந்த ஃபுட்டில் ப்ரெசென்ட் இருக்குது நமக்கு தெரியும். ஆமாம் தானே? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சானிடேஷன் யூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ப்ராப்பர் ஹைஜீன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஏதாவது ஃபுட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரைப் அந்த லாஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மூலமாக நமக்கு ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, பாய்.